அதேமாரி இதில் இருக்கிற காய் தான் இந்த பாருங்க எப்படி ஒரு மாங்காய் மாரி வந்து ஒரு காய் தொங்குதா, இது வந்து வித்தியாசமாக இருக்கும் இதோட அமைப்பு. இது கீழ் நோக்கி தொங்காது, இப்படி சைடில் போயிருக்கும். அப்படியே வந்து ஒரு காய் மாரிங்க பாருங்க, இதோட அமைப்பே பாருங்க, சைடில் போயிருக்கா. இது இப்படி தான். இதில் காஞ்சி இதுலேருந்து வெளியில் வந்து இதோட சீட்ஸ் வந்து வருது இல்லை, அது வந்து இங்கேயே கொட்டி அப்படியே வந்து செடி முளைக்காது. இது என்ன பண்ணும் அப்படின்னா இது காற்றுலேயே ட்ராவல் ஆகும். அது பேர் தான் தாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, இதுதான் அந்த தாத்தா பஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க எப்படி பறக்குதுன்னு. அங்கிட்டு போ தாத்தா, போகுதா? இந்த இருக்க பாருங்க, இதில் இப்படி ஒரே ஒரு தாத்தா மட்டும் எடுத்து நம்ம வந்து பறக்க விடுவோம். தெரியுதா? இதில் வந்து இது இந்த விதையோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி ஆயிருக்கு பாருங்களேன், எப்படி ஆயிருக்கு பார்த்தீங்களா? விதை கீழே இருக்கும், அந்த ஸ்பாஞ்ச் வந்து பறக்க வைக்கிற ஸ்பாஞ்ச் வந்து மேலே இருக்கும். இதை வந்து பிடிச்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஊதி விடுவாங்க. இந்த போது பாருங்க, அது என்ன பண்ணும் அப்படின்னா இப்படி பறந்து அப்படியே வந்து போகும். நான் அது ஒரு இதை பறக்க விட்டு நான் உங்களுக்கு தனியாக வீடியோ எடுத்து முடிஞ்சால் அதில் அட்டாச் பண்ணுறேன். இதில் இருக்குது இன்னும் அதோட விதை. இது பறந்தே போய் இன்னொரு இடத்துல விழுந்து அது வந்து திருப்பி ரீகல்டிவேட் ஆகும் இன்னொரு இடத்துல. அதுதான் இதோடைய ரீப்ரொடக்ஷன் மெத்தடு. ஒரு சில செடிகள் என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டு மாட்டு மேலே ஒட்டிக்கிட்டு அப்படியே வந்து ட்ராவல் பண்ணும். அதை வந்து நம்ம ஒரு ஹைவேஸில் எடுத்து போட்டிருந்தோம். அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய அந்த ஃபெர்டிலைசேஷன் ரீப்ரொடக்ஷன் மெத்தடு.